ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். இந்த குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறதுனால முதலாம் சொல்லலாம் ஒரு 3 ராசிகளுக்கு ஜாக்பாட். அதில் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் இருக்கப்படுது. அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள், வீட்டில் கல்யாணம், காது குத்து, எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கொடுக்கப்படுது. கும்பராசி நண்பர்களுக்கு லைஃப்பில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கப்படுது. நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வீடு வாங்கிறது, கிரகப்பிரவேசம் செய்வது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுன்னு சொல்லி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த 3 ராசிகளுக்கு நடக்கப்படுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த குரு மிதுனத்துக்கு வரும்போது சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் டெக்னாலஜி, இந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், அட்வான்ஸ் லெவல், சாட் ஜிபிடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக லெவலுக்கு போகும். அதனால் நிறைய பேருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு புது கோர்ஸ் கற்றுக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். நிறைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வரப்போகிறது. அது தமிழ்நாட்டிலையுமே பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக எல்லாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைப்பட்டு கொண்டு இருக்கீர்களோ அத்தனை பேருக்கு ஒரு பெரிய மாற்றம், ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் கொடுக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். விருச்சிக ராசிக்கு தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் இருந்தால் அற்புதமான வாழ்க்கை வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. குரு சாதகமாக இருக்கார். ராகு கேது உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும். சனீஸ்வரர் உங்களுக்கு 5 கிரகங்களோடு இருக்கிறார். எல்லாம் கரெக்டு. பயணத்தில் கவனமாக இருக்கணும். பூர்வ புண்ணியஸ்தானம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். மூதாதையர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக கவனமாக இருக்கணும். சேத்ராடனம் போயிட்டு வருவீங்க, ராமேஸ்வரம், காசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவீங்க. செய்கிற தொழிலில் நிம்மதி வர்றதை விட உடல் ஆரோக்கியம் பெருகும். இதுவரைக்கும் ஏற்பட்ட கடன்கள் தீரும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய யோகங்கள் வர்றதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு பணம் வருமா சார்? நிச்சயமாக வரும். நான் கடன் வாங்கி அனுப்பலாமா சார்? தாராளமாக வாங்கலாம். எனக்கு கடன் கிடைக்குமா சார்? தாராளமாக கிடைக்கும். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாம் கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்கும். கிடைக்குமா, பண்ணலாமா, செய்யலாமா, முடியுமா? இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த செய்யலாமா போகலாமா அப்படிங்கிறத விட்டுட்டு செய்வேன், முடியும், நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அற்புதமான காலமாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸ்பிளிட் டிசார்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய படத்தில் விக்ரம் ஆக்ட் பண்ணியிருப்பார். அதாவது அன்னியன், ரெமோ, அம்பி, இந்த 3 பேரும் எப்போ வெளியே வருவாங்கன்னு தெரியாது, எப்போ உள்ளே போவான்னு தெரியாது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே நிறைய பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆன மாதிரி தான் கணக்கு. நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகள், எக்ஸ்ட்ரா கந்து வட்டி, சக்கர வட்டி, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் தோஷமானு கேட்டால் தோஷம்தான். கடனுங்கிறதே கர்மா தான். ஆனால் இந்த கர்மாக்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இடமாற்றம் கொடுக்கறது, இது எல்லாம் நடக்கும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்துக்கு தேவைப்படக்கூடிய, குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய நல்ல பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும். ஒரு இடம், அந்த இடம் வாங்கும்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை, 1 வாரம் 2 வாரம் அந்த பிரச்சனை முடியாமல் ரொம்ப சங்கடம் கொடுத்து அதை ஓவர் கம் பண்ணி ஒரு இடம் வாங்குறது, மசூதி பக்கத்தில் அருமையான இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்லை சர்ச்சு பக்கத்தில் ஒரு வீடு வாங்குறது, இல்லைன்னா நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறையா பேருக்கு வேறு ஊருக்கு போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறது, இது எல்லாம் நடக்கும். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, அக்கௌண்ட்ஸில் தப்பு பண்ண வைப்பார், கையெழுத்தில் தப்பாக போட வைப்பார், செக்கில் தெரியாமல் 0 எக்ஸ்ட்ரா போட வைப்பார். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் தான் பிரச்சனை வரும். உங்களுடைய அக்கௌண்டண்ட்டை கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ஒரு தடவை தப்பாச்சுன்னா ரெய்டு வரும், விஜிலன்ஸ் வரும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்கும். குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய நிலைமைகளில் இப்போ சுச்சுவேஷனுக்கு திடீர் என்று குழந்தையை பிறக்கும். என்னென்னா ஒரு 56 நாள் ஆச்சு, 60 நாள் ஆச்சு, பீரியட்ஸ் ஆகமாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை செக் பண்ணால் உள்ள குழந்தை இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அளவுக்கு சேட்டை பிடிச்ச குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். நம்ம எதுக்காக இவ்வளோ வேண்டியிருந்தோமோ, எந்த குழந்தை நஷ்டமாச்சோ, முன்னோர்களுடைய அனுகிரகத்தின் மூலிமா உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஆனால் இதுக்காக நீங்கள் ரொம்ப வேண்டியிருப்பீங்க. 40 வயசாயும் குழந்தை பிறக்காத ஆட்களுக்கு இப்போ பிறக்கும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. பேர் மட்டும் கெடுத்துக்காமல் இருக்கணும். ஏன்னா எழுத்தில் பேர் கெடலாம், அக்கௌண்ட்ஸில் பேர் கெடலாம், பணத்தை கையாடக்கூடிய நிலைமைகள், இதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது, யாரோ பண்ணுறது, நம்ம மேலே பழி வரும். இதுதான் இந்த சுச்சுவேஷன். இதை மட்டும் பார்க்கணும். யாரெல்லாம் டேக்ஸ் கரெக்டாக கட்டுறீங்களோ, இப்போ ஏப்ரல் மாதம் வந்துருச்சு,
டேக்ஸ் கரெக்டாக கட்டினீங்கன்னா குழந்தை பிராப்தமாகும், டேக்ஸ் கரெக்டாக கட்டினீங்கன்னா அருமையான கல்யாணத்துக்குரிய பிராப்தமாகும், லைஃபே மாறுறது கண்கூட பார்ப்பீங்க. என்ன பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்ய செய்ய உங்கள் லைஃப் அப்படியே மாறுறது இந்த நெக்ஸ்ட் 6 monthsலேயே பார்ப்பீங்க. அமேசிங்கான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தியாகம் எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, எதையுமே தனக்கு இருக்கிறத விட மற்றவர்களுக்கு அவனை நாடி வரக்கூடியவர்களுக்கு எல்லா வகையிலுமே மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனை கொண்டு இருக்கக்கூடிய தான் இந்த விருச்சிக ராசிக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்ப இந்த குரு என்ன பண்றாரு, உங்கள் ராசிக்கு 12ஐயும் ராசிக்கு 2ஐயும் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப இதனால என்ன பண்ணணும்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபவெரிய செலவுகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, உசுப்பேத்தி விட்டு ரணகலம் பண்ணிடுவாங்க. கூட இருக்கிறவங்க, மச்சு நீ சொன்னாதான் நீ பண்ணாதான் நல்லா இருக்கும், மத்தம் பண்ணாதான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய புகழ் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்யணும் உசுப்பேத்தி விட்டு ரணகலம் பண்ணக்கூடிய ராசியாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அப்ப உங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கின்றமே உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத உணர்ந்து புரிஞ்சு செய்து நீங்க இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு செலவு செய்து கொண்டீர்கள் என்றால் தான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த உறவினர்கள் நண்பர்களிடத்துல காசு கொடுத்துட்டு வர முடியாம இருந்திருக்கும், இல்ல கொடுக்காம இருந்திருப்பாங்க, நிறைய உங்களுக்கு காரணம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த காரணம் எல்லாம் இப்ப நிவர்த்தி செய்து பழைய பணங்கள் வரவு செலவெல்லாம் உங்களுக்கு நல்ல நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்கள், அதே மாரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும், அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அந்த முன்னேற்றங்கள் கொடுத்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல. ஏன்னா எந்த நேரத்துல ஏறுது எந்த நேரத்துல இறங்குது அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு உங்களுடைய திறமையை இந்த இடத்துல உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிகள்லாம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கின்றனால இந்த 12 ராசியிலேயே விருச்சிக ராசிக்காரங்க நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடிய முதல் ராசியாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணோம், நல்லது செஞ்சு கெட்ட பேர் வருதுன்னு தெரியுது, அதனால பண பொறுப்புகள் மட்டும் ஏதோ ஒரு முக்கிய பொறுப்பு எடுக்கணும், பண விஷயத்துல மட்டும் நீங்க பொறுப்பு ஏத்துக்காம இருங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் நிறைய மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல சில தொந்தரவு பிரச்சனைலாம் கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா கால் பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்டது, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொந்தரவுலாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பா கொடுக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கியத்திலையும் பண விஷயத்திலையும் வாக்குறுதி கொடுக்கறதுலையும் ஆடம்பர செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு தொந்தரவு கொடுக்க மாட்டார். இந்த வருடத்துல எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாட்டு முறைகள் பல வகையில் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதிக புத்தி கூர்மை கொண்ட விருச்சிக ராசினர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு படிப்புல ஆகட்டும் அல்லது எல்லா விஷயத்திலும் சீக்கிரமா கிராப் பண்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங்லே ஆகட்டும் அதீத புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினர்கள் தான். இவங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன் கடகம் அண்ட் துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரி ஸ்பெஷல் ரோல் மாதிரி, அதாவது 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்க போறார். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் மாதிரி உங்களுக்கு ஜெட் கேட்டகரி மாதிரி உங்களுக்கு குரு பகவானோட பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்க போது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. எதை பற்றியும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இந்த ஐவிஎஃப்காகலாம் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க அதீத செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும்.